வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அறிந்து கொள்வோம். இந்து தர்மம் சப்தபதி. சப்தபதி என்றால் என்ன? திருமணத்தின் போது அக்கினியைச் சுற்றி 7 அடிகள் நடப்பதற்கு சப்தபதி என்று பெயர். அதாவது 7 அடிகள் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் சேர்ந்து நடந்து வருவதாகும். அவ்வாறு 7 அடிகள் நடக்கும்போது மாப்பிள்ளை பெண்ணிடம் இறைவன் உனக்கு துணையிருப்பான் என்று கீழ்க்கண்டவாறு தனது பிரார்த்தனைகளை சொல்லுகிறான். முதல் அடியில் பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும். 2ஆம் அடியில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். 3ஆம் அடியில் நற்காரியங்கள் எப்பொழுதும் நடக்க வேண்டும். 4வது அடியில் சுகத்தையும் செல்வத்தையும் அளிக்க வேண்டும். 5வது அடியில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து பெற வேண்டும். 6வது அடியில் நாட்டில் நல்ல பருவங்கள் நிலையாக தொடர வேண்டும். 7வது அடியில் தர்மங்கள் நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பிரதாயத்தில் மனிதர்களிடம் இருக்கும் மிகவும் சூட்சுமமான மனோவியல் விஷயத்தை இந்து தர்மத்தில் உணர்த்தியுள்ளார்கள் நம் முன்னோர்கள். 2 நபர்கள் ஒன்றாக 7 அடிகள் நடந்தால் அவர்களுக்குள் சிநேகம் உண்டாகும் என்பது சாஸ்திரம். உதாரணமாக, நாம் சாலையில் நடக்கும்போது அறிமுகமில்லாத ஒருவரை கடக்கும்போது சில வினாடிகள் ஒன்றாய் நடக்க நேர்ந்தால் நன்றாக கவனியுங்கள். 7 அடிகள் நடப்பதற்குள் நாம் அவர்களை வேகமாக தாண்டி விடுவோம் அல்லது அவர்களை முன்னே போகவிட்டு விட்டுவிடுவோம். முழுமையாக 7 அடிகள் ஒன்றாக நடக்க மாட்டோம். 2 மனிதர்கள் ஒன்றாக நடக்கும்போது அவர்களுக்குள் நடக்கும் மனோவியல் மாற்றங்கள் 7 அடிகளுக்குள்ளாக நடந்துவிடும் என்பது ஒரு சூக்குமமான விஷயம். இதை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து நம் இந்து தர்மத்தில் அதை ஒரு சம்பிரதாயமாக வைத்திருப்பதை நாம் அனுபவித்து உணர வேண்டும். இந்து தர்மத்தில் எதுவும் மூட நம்பிக்கை இல்லை. பல நுணுக்கமான அறிவியல் மனோவியல் விஷயங்கள் நிறைந்தது இந்து தர்மம். நன்றி, வணக்கம்.